இந்த டிஃப்ரெண்டான டிசைன் ஸ்லீவ் தான் இப்போ நம்ம வைக்க போறோம். இது ஃபுல்லா ஒரு ஸ்லீவ் ஃபுல்லா நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு ஸ்லீவ் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் காமிக்க போறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டு ஸ்ட்ரிப் இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகி வர மாதிரியான ஒரு டிசைன் இது. இது வந்து ஓரிகாமி ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயே ஒரு டிஃப்ரெண்டான டைப். ஸோ இது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் வந்து லைனிங் வந்து எதுவுமே பண்ணாம எடுத்து வச்சிருக்கேன். 2 பீஸ் தனித்தனியா இந்த மாதிரி ஸ்ட்ரிப். இது ஆக்சுவலா வந்து பார்டர் மாதிரி இருந்தது. இதை வந்து நான் வந்து ஒன்னா கட் பண்ணி ஜாயின் பண்ணி என்னோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இது ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இது கிடைக்க போகுது. இந்த இடம் கொஞ்சம் கேப்பா இருக்கு. இந்த கிளாத்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். பட் இது வந்து நம்மளுக்கு ஸ்லீவுக்கு கீழே அடியில போயிடும். ஸோ அதனால இந்த இடம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இது வராது. இந்த வந்து சாரி கலர், இந்த கிரீன் வந்து சாரி கலர். ஸோ இன்னொரு ஸ்லீவ் எப்படி பண்றது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு தேவையான இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் அகலம். அந்த அளவுக்கு டபுளா வந்து அயன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச் பாயிண்ட் இருக்க மாதிரி டபுளா வந்து எடுத்து நான் வந்து நேரா அயன் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப். ஜஸ்ட் தையல் எல்லாம் எதுவுமே போடல, வெறும் அயன் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எது நல்ல பக்கம் அப்படிங்கறத பாத்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு நல்ல பக்கம். அது வந்து மாத்திரக்கூடாது. ஏன்னா அதை மாத்திட்டீங்க அப்படின்னா நம்ம வேலை செஞ்ச எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால இங்கதான் நம்ம வந்து இது பண்ணணும். நம்ம அந்த கிரீன் கலர் கிளாத்தை வந்து வச்சு பதிக்கணும். ஸோ இது வந்து சென்டர். இதுல இருந்து இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்ல மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்ல மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழையும் சென்டர்ல இருந்து ஒரு 2.5 இன்ச்ல மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச். இப்ப நம்ம இந்த லைனை வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அது ஸ்டிச் பண்றப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த சென்டர்ல இருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதுல வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்மளுக்கு ஒரு பீஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். இந்த கிரீன் கலர் கிளாத்ல, இந்த கிரீன் கலர் கிளாத்ல இருந்து நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை ரெடி பண்ணணும். பீஸ் அப்படியே மேலே வச்சுட்டு இந்த அளவுக்கு தேவைப்படுது. இங்க வந்து இந்த அளவுக்கு இந்த சென்டர். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு பீஸ். ஸோ இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டர் கரெக்டா மாறாம இருக்கா, இந்த ஸ்ட்ரிப் கரெக்டா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு மேல இப்படி ஓவர்லாப் ஆகிற மாதிரி இது வந்து சென்டர். ஸோ இந்த சென்டரை தாண்டி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தா நம்மளுக்கு போதும். அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இல்லைன்னா நிறைய நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் இப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை கரெக்டா பொசிஷன் பண்ணி வச்சுட்டு இந்த லைனை விட எக்ஸ்ட்ரா
இருக்கிற மாதிரி பீஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்டரை தாண்டி இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்பதான் நம்ம இது ஓவர்லாப் ஆகி வரும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த கேப்பும் வந்து ஈவனா பார்த்துக்கோங்க. இது அதே சமயத்துல இந்த பக்கம் இது வந்து க்ளோஸ் ஆகணும். சரிங்களா? இந்த இடம் பாருங்க, கரெக்டா அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்குது பாருங்க, கரெக்டா இங்க சென்டர். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இங்க வந்து இந்த சென்டரை விட இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த லைனை விட இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ நீங்க எங்க கட் பண்ணணும்? சென்டரை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணணும். இப்போ நீங்க இதை ஜாயின் பண்றப்போ என்ன பண்ணணும்னா, கரெக்டா இது சென்டர்ல வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இது வந்து சென்டர். ஸோ இது கரெக்டா இது இப்படி சென்டர்ல வருதா அப்படிங்கறது பார்த்துட்டு இப்போ இதை நீங்க ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. ஜாயின் பண்றப்போ இந்த ஸ்ட்ரிப் இப்படி வச்சுட்டு இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, இது இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா அந்த மடிப்பு வந்து தெரியும். ஸோ அந்த மடிப்புல தான் நீங்க வந்து ஸ்டிச் போடணும். அதுக்குதான் ஃபர்ஸ்டே வந்து நம்ம அயன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மடிப்புல ஸ்டிச் போட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். இப்போ பாருங்க, இப்படி ஓவர்லாப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இங்க 1/2 இன்ச் தள்ளி இப்படி வைக்கணும். இந்த டிஸ்டன்ஸையும் நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். இந்த அளவு வந்து கரெக்டா இருக்காங்க. அதாவது இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையுமே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, இப்படி ஓவர்லாப் பண்ண மாதிரி ஆயிடுச்சா. இப்ப அடுத்தது இந்த பக்கம் இன்னொரு ஸ்ட்ரிப். இது எப்படி வரணும்? இது இப்படி வரணும். இந்த சென்டரை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இந்த லைன் வந்து இந்த சென்டர்ல கரெக்டா வருதா அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த கேப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்க இங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்க இதை வைக்கும்போது என்ன பண்ணணும்? இதை மட்டும் ஜஸ்ட் ஓபன் பண்ணி வச்சு இந்த இடத்துல கரெக்டா ஒரு ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து உங்க பார்வைக்கு தெரிய போறதே இல்லை, உள்ள போயிடும். இப்படி வந்துருச்சு. அடுத்தது இங்க கொஞ்சம் கவனமா பண்ண வேண்டிய வேலை தான். ரொம்ப அவசர அவசரமா நம்ம இந்த ஒர்க்கு பண்ணவே முடியாது. இப்போ மறுபடியும் அதே 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா நம்மளுக்கு அது மேல வச்சதுனால நம்மளுக்கு படையாளம் தெரியல, மறைஞ்சிருச்சு. ஸோ அதனால 2.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்க எங்க சென்டர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
இந்த பக்கம் 2.5. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு லைனு, இங்கேயும் இந்த மாதிரி ஒரு லைனு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி கோல்டில் நான் வந்து ஸ்ட்ரிப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணுங்க. பைப்பிங் கரெக்டாக அந்த லைன் மேலே அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக அந்த லைனில் வச்சுட்டு ஸ்ட்ரிப் அடிக்க ஆரம்பிங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து கீழே அடிக்கைக்கு கீழே அந்த கீழ் இந்த இடத்துல தான் வரணும். ஸோ அதனால அதை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. அது வந்து மேலே எங்கேயும் வந்துடாம பார்த்துக்கோங்க. மேலே நம்ம பார்வைக்கு தெரியற மாதிரி அது தெரியக்கூடாது. ஸோ அதை கவனமா பார்த்துட்டு நீங்க இதை அட்டாச் பண்ணிடுங்க. பைப்பிங் மேலே வச்சுட்டு நம்மளுக்கு அந்த ஜஸ்ட் பைப்பிங் மட்டும் வெளியில தெரியணும். ஓப்பன் பண்ண அந்த பைப்பிங் மட்டும் வெளியே தெரியுது. இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச். இதே மாதிரி இந்த பக்கமும் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். பீஸெல்லாம் கட் பண்ணிட்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் போடணும் போலதான் இருக்குது. இருந்தாலும் அது கையினுடைய அடிப்பகுதிக்கு தான் போகும். ஸோ அதனால நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஜாயிண்ட். இப்போ நம்ம இந்த கீழே ஸ்லீவ் ரவுண்டு பகுதியிலுமே நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு குட்டி பீஸ் ஒன்று ஜாயின் போட வேண்டியது இருக்குது. அதையும் நம்ம கையோட ஜாயின் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கீழே இந்த இடத்துல நம்ம ஒரு பைப்பிங் பீஸு வைக்கணும். ஸோ அதுக்கு பைப்பிங் கிளாத் எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் ஒரு 1.25 இன்ச் அகலத்தில் எடுத்தீங்கன்னா போதும். 1.5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல ஒரு ஓரத்துல ரோப் உள்ள வச்சு அட்டாச் பண்ண போறோம். ஒரு கார்னர்ல மட்டும் வச்சு அட்டாச் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே லைனிங்க்கும் ஒரிஜினலுக்கும் நடுவுல வந்து பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணுவோம். இது வந்து வேற ஒரு மெத்தடு. இது வந்து நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பைப்பிங் வைக்கிற மெத்தட். இதுவும் நல்லா நீட்டா இருக்கும். இது பைப்பிங்ல பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. த்ரெட் இல்லாம கூட வைக்கிற பைப்பிங் கூட இருக்குது. பட் த்ரெட் வைக்கும்போது இன்னுமே பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய நல்ல பக்கத்து மேல இப்போ இது வந்து உள்பகுதி, ஆனா இப்படி வெளி பக்கமா இப்படி வைக்கிறேன். இதனுடைய நல்ல பக்கத்தை இப்படி மேல வைக்கிறேன். கரெக்டா சீம் அலவன்ஸ் எவ்வளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவு மட்டும். நான் இப்போ 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த அளவு தான் வச்சு அடிக்கிறேன். கரெக்டா நீங்க பார்த்து அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பைப்பிங் வச்சு நீங்க ஃபினிஷ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணீங்கன்னா அந்த இடம் வந்து இன்னும் நல்லா நீட்டா இருக்கும்.
ஸோ இது இப்போ ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு எட்ஜில் ஒரு ஸ்டிச். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபோல்டு. மிஷின் வந்து எப்பவுமே உங்க கண்ட்ரோல் இருக்கணும். மிஷினுடைய கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வச்சு நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா மிஷின் கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம் பிசுற. இப்போ நீங்க ஜஸ்ட் இதை அப்படியே மடக்கிடலாம். மடக்கிட்டு கரெக்டா இந்த இடம் இந்த பிசுரை வந்து கவர் பண்ணி நம்ம ஹெம்மிங் பண்ண போறதுல இந்த சென்டர்ல மட்டும் நம்ம ஹெம் பண்ண போறோம். ஏன்னா இங்க வந்து வேற கலர் கிரீன் வருது இல்லையா, நம்ம மெரூன் நூல் போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த மெரூன் இருக்கிற இடம் வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்றேன். இந்த இடம் வரும்போது இந்த மாதிரி நல்லா டான் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கேப் விட்டுட்டு மறுபடியும் இங்கிருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சென்டர்ல மட்டும் நம்ம வந்து ஹெம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்லீவ். நல்ல ஒரு நீட்டான ட்ரெண்டியா மாடர்னா ஒரு ஸ்லீவு. நீங்க இந்த இடத்துல நடுவில் ஏதாவது பட்டன்ஸ் வைக்கிறீங்க, இல்லை ஏதாவது கோல்டு பீட்ஸ் வைக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்க வச்சாலும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா நீட்டா இருக்கும். வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்றதுனாலும் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல கூட நம்ம பைப்பிங் வைக்கலாம். இந்த ஒவ்வொரு லைன்லயும் நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல கூட நம்ம பைப்பிங் வச்சு இப்படி அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது இன்னும் அழகா இருக்கும், இன்னும் நல்லா நீட்டா இருக்கும். இன்னும் லுக் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவ் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கரெக்டா அந்த மெத்தட் தெரிஞ்சு டெக்னிக் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையும் இருந்துச்சு அப்படின்னா நல்ல நீட்டான ஃபினிஷிங்ல நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.